ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌன் கலரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடலாம். அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். ப்ரெட்டை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின வெங்காயத்தை இந்த ப்ரெட்டில் வச்சிடலாம். இதுபோல் நல்லா வச்சாச்சு. அடுத்த ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டில் அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த முட்டையை இதில் பொறுமையாக வேக வைக்கலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.